திமுக எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி உறுதியளித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் சமூக நீதிக்கான முதல் ஓடிடி தளமான பெரியார் விஷன் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திமுக எம்பி கனிமொழி, நடிகர் சத்யராஜ் கலந்து கொண்டு ஓடிடி தளத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் விழா மேடையில் பேசிய கி. வீரமணி, தந்தை பெரியார் செய்த அமைதி புரட்சியில்தான் சுயமரியாதை வளர்ந்து கொண்டிருக்கிறது என கூறினார். மேலும் பெரியார் தன்னை பூரண பகுத்தறிவாதி என அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றும் தெரிவித்தார். தந்தை பெரியார் செய்த அமைதி புரட்சி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு, அந்த 100 ஆண்டு தொடங்குகிற இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக 2 வரிகளிலே புரட்சி கவிஞர் அந்த சுயமரியாதை தத்துவத்தை சொன்னார். எடுத்து அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக எம்பி கனிமொழி, மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தவர் பெரியார் என பெருமிதம் பொங்க கூறினார். பெண்கள் தங்களது லட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக இருந்தாலும் உடைத்து போட வேண்டும் என சொன்னவர் பெரியார். அவரை விட பெரிய ஃபெமினிஸ்ட் யாரும் கிடையாது என்றார். அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதநேயம், அது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஜாதியால் அந்த ஜாதிங்கிற பெயரால தொடர்ந்து ஒடுக்கப்படக்கூடிய சமூகங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உடைத்து எரிந்து ஒரு டோட்டல் ஐக்கனோகிளாஸ்டாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் தந்தை பெரியார். பின்னர் பேசிய நடிகர் சத்யராஜ், உலகம் முழுவதும் கார்ப்பரேட் சாமியார்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்பதை வைத்துதான் காசு பார்க்கிறார்கள் என கடுமையாக சாடினார். பெரியார் படத்தை டிஜிட்டலைஸ் செய்துள்ளார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதனை இப்போது வெளியிட்டாலும் பரபரப்பாகும் என்ற பயம் உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். கருணாநிதியை விட தற்போதுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேகமானவர் என்றும் சத்யராஜ் கூறினார். உடற்பயிற்சிக்கும் அவர்தான் ஆசிரியர், 3க்கு அவர்தான் ஆசிரியர். இன்னைக்கு உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போயிடும் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். இதனிடையே திராவிடர் கழகத்தின் பெரியார் விஷன் ஓடிடி தொடங்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் தந்தை பெரியார் உலகளாவிய மானுட தலைவராக பார்க்கப்படுகிறார். அவரது வரலாறு, கொள்கைகள் என அனைத்தையும் கலை வடிவமாக கொண்டு செல்லும் திராவிட இயக்கத்திற்கு பாராட்டுகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.